பேசிட்டீங்களோ, அப்துல் ரஹ்மான் வந்துட்டார். இப்போதான் உங்களோட கதை எடுத்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதுக்குள்ள அப்ப கதை எடுத்தோன்னே அவர் அந்த ஆள் வருவாரு. அது மாத்திரமல்ல, ஒரு ஆளுக்கு போன் எடுப்போம்னு நினைப்போம், அந்த ஆள்கிட்ட இந்த கோல் வரும். ஒரு ஆளுக்கு போன் எடுப்போம்னு நினைப்போம், அந்த டைம்ல பார்த்து என்ன செய்யுது, அவர்கிட்ட இந்த கோல் வரும். இது மாதிரி சில தகவல்கள் இருக்கு. இதுக்கு டெலிபதி இன்னைக்கு என்னது, உளவியல் துறையில பேர் சுட்டுவாங்க. இதை என்ன செய்ய பாக்குறாங்க, நிரூபிக்க பாக்குறாங்க. இதுல என்னமோ வேவ்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க பாக்குறாங்க. உண்மையிலேயே அது நிரூபிக்கிற அளவுக்கு தான் நிறைய செயல்பாடுகள் இருக்குது. தேடி 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 பார்த்தா இது ஏதோ ஒரு விகிதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சில வேவ்ஸ்களை வச்சிக்கிறான மாதிரி நிரூபிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ப்ரூவ் பண்ணினானா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்படி நடந்தா இது நடக்கும்ன்றதுக்கு ப்ரூவ் வேண்டாம். அப்படி நடக்குது 25%, நடக்காம 75% இருக்குது. அதனால இதை ப்ரூவ் பண்ணலாது. அப்ப இது அறிவா, இது யூகம் தான். இது எங்க கொண்டு வைக்கணும், உனக்கு அதை ப்ரூவ் பண்ண முடியாது என்றால் அது நீ உச்சகட்டமாக நம்பினாலும் யூகம் தான். நான் சில நாள் உதாரணங்களை சொல்றேன். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஈயாக்கும் வதன்ன, உங்களை நான் யூகிப்பதை விட்டு எச்சரிக்கிறேன், ஊகங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இந்த யூகங்கள் தான் செய்திகளிலே மிக பொய்யானவைகள். செய்திகளிலேயே மிக பொய்யானவைகள் இந்த யூகங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அறிவு என்றது உறுதியான ஒரு தகவல், ஆதாரபூர்வமான தகவலா இருக்கிறது. நீங்க உறுதியா நம்பி சரி வராது, எனக்கு விளங்குது என்ன மட்டும் சரி வராது. உங்களுக்கு விளங்கினாலும் மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுல இருக்கணும். அது அப்பதான் அது ஆதாரம். இல்லை என்றால் அது அறிவு கிடையாது, அது யூகம் தான். நீங்க உள்ளத்தால நம்பினாலும் சரி. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 4849வது ஹதீஸ். இப்போ உதாரணமாக யூகம் என்பது அறிவுக்கு எவ்வளவு கிட்ட இருக்கும் என்றதுக்காண்டி சில உதாரணங்கள் நான் சொல்றேன். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வகௌலிஹிம், இந்த கிறிஸ்தவர்கள் அத யூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா கதல்னா மஸீஹ ஈஸா இப்னு மரியம். யூதர்கள் சொல்லுகிறார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் கொண்டு விட்டோம். அப்படி சொல்கிறார்கள், கொன்று விட்டோம். ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர், வமா கதலுஹு, அல்லாஹ் சொல்றான் அவங்க கொல்லல, வமா சலபுஹு, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் சுப்பிஹ லஹும், ஈசா போன்று ஒருவர் அவர்களுக்கு ஒப்பாக்கப்பட்டது. போறாங்க, விரட்டிக்கிட்டே போறாங்க, ஒரு ஆள் ஓடுறாரு, அவரை தான் விரட்டிட்டு போனாங்க, அவரை தான் சிலுவையில் அடைஞ்சாங்க, அவரை தான் கொண்டாங்க. இது அறிவா யூகமா? அறிவு தானே, இது அறிவு தானே. அவர் விரட்டிட்டு போனால்தான் கொண்டாங்க, விரட்டிட்டு போனால்தான் சிலுவையில் அடைஞ்சாங்க. அவங்க நம்புறாங்க என்னது, நாங்க இந்த ஆளை தான் கொண்டோன்றாங்க. அல்லாஹ் இதை ஊகம் என்று சொல்றாங்க. அடே லைவா ஒரு ஆள் விரட்டிட்டு போய் அவரை சிலுவையில் அடைஞ்சி அவர்களை கொண்டது அல்லாஹ் தஆலா, சரி இது யூகம் என்றான். அப்ப அறிவுக்கும் யூகக்கும் எவ்வளவு கிட்ட நிக்கும் பாத்தீங்களா? உறுதியா உள்ளத்துல நம்பர் கூட ஆதாரத்தோட கூட கொண்டு வைக்கலுமெண்டா தான் அது அறிவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கின் சுப்பிஹலஹும், அது அவர்களுக்கு ஒப்பாக காட்டப்பட்டது. அல்லதீன வைன்னல்லதீன இக்தலபு ஃபீஹி, இந்த விஷயத்திலே கருத்து முரண்பட்டுக் கொண்டார்களே, லஃபீ ஷக்கின் மின்ஹு, அவர்கள் இதில் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் இதில் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்லத்திபா அல்லன், ஊகங்களை பின்பற்றுவதை தவிர இவர்களுக்கு இந்த இடத்தில் எந்த விதமான அறிவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுவதற்கு எந்த அறிவும் கிடையாது, ஊகங்களை தான் பின்பற்றுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா கதலுஹு யகீனா, உண்மையாக அவர்கள் கொல்லவே இல்லை, உறுதியாக அவர்கள் அவரை கொல்லவில்லை. பல் ரஃபஅஹு அல்லாஹு இலை, அல்லாஹ் அவரை அவனின் பக்கம் உயர்த்தி கொண்டான். இது குர்ஆனிலே சூரத்துன் நிசா 157 158. அப்ப நம்ம ஊகங்களை சொல்ற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு ஆள் விரட்டிட்டு போறாரு, அவர் தான் கொல்றாரு, கண்ணால காண்றோம். அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க நான் சொல்றது பிழை, ஏன்னா ரப்புல் ஆலமீன் அதை ரத்து பண்றான், நீங்க கொல்லலேன்னு. அப்ப அதை விட பெரிய அறிவு தான் கிடைச்சிருக்குது. உங்கள்கிட்ட எந்த அறிவும் இல்லை சம்பந்தமா, நீங்க கொண்டேன்னு சொல்ற விரட்டி போன வத்தி மட்டும்தான் விளங்கிட்டா, அவரை பார்த்தேன்னு மட்டும்தான். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னது அறிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நிரூபிச்சு காட்டுறான். அது மாத்திரமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான், முஸ்ரிக்கீன்கள் ஒரு பெரிய தத்துவமோடு பேசுறாங்க. சயகூலுல்லதீன அஷ்ரகு, நான் ஏன் சொல்றேன்டா, அறிவு என்ற விஷயங்களை தெளிவா இருக்கிறோம், சும்மா கிடைக்கிற தகவலால் அறிவை நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், சயகூலுல்லதீன அஷ்ரகு, இணை வைப்பவர்கள் சொல்லுவார்கள், லவ்ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்கள் இணை வச்சிக்க மாட்டோம், எங்களோட வாப்பமாரும் இணை வைத்திருக்க மாட்டார்கள். எங்கள் பெட் அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா நாங்கள் இணை வச்சிருக்க மாட்டோம், எங்கள் தந்தைமார்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள். வலா ஹர்ரம்னா மின் ஷைஇன், நாங்கள் எதையும் தடுத்து கொண்டிருக்கவும் மாட்டோம். அப்ப உண்மையில்லையா, அல்லாஹ் நாடி தான் இவங்க வச்சுப்பாங்களா? அல்லாஹ் அவங்களுக்கு இணை வைக்கணும் என்று நாடி தானே இணை வைக்கிறாங்க.
அல்லாஹ் தஆலா இவர்கள் இணை வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு நாட்டம் ஒன்று செஞ்சிருந்தா நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, இணை வைக்க மாட்டாங்க. ஆனாலும் அல்லாத யூகம் என்ற எப்படி தெரியுமா, எப்படி சொல்றாங்க, கதாலிக்க கத்தவல்லதைமின மின் கபிலிஹிம் ஹத்தா தாகு பஅஸனா, இதற்கு முன்னரும் எங்கள் தண்டனை அனுபவிக்கும் வரைக்கும் இப்படித்தான் இந்த காவிர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் ஹல் இந்தகும் மின் இல்மின் ஃபதுக்ரிஜூஹு லனா, சொல்றீங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா கொண்டு வந்து வைக்கிறது. இப்படி நீங்க சொல்றதுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா கொண்டு வந்து வைக்கிறது. அல்லாஹ் நாடினதால நீங்க இணை வச்சீங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நீங்க சொல்றீங்க அதனாலதான் நீங்க இணை வச்சீங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? திருப்பி குர்ஆன் குறையமா அவங்க நீங்க என்ன ஆதாரம் சொல்றீங்க? நீங்க உறுதியா நம்பினாலும் என்ன ஆதாரம் சொல்றீங்க? உண்மையிலே அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? இவங்க வந்து இப்ப இணை வைக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கதிரை பார்த்து அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு எழுதிக்கிறான், எனவே இணை வைப்போம். அப்படி இணை வச்சாங்களா? சும்மா இணை வச்சு போட்டுட்டு கதிரில் இருக்கிறதால இணை வச்சுன்னு சொன்னாங்களா? உண்மையிலேயே பாவம் செய்ய போறவனுக்கு அல்லாஹ் இதைத்தான் கதிரில் எழுதிக்கிறான்னு தெரியாது. நினைச்ச மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் எழுதிக்கிறான் அதனாலதான் செஞ்சேன்றான். உண்மையிலே அவனுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன எழுதிக்கிறான்னு. செய்ய போற கட்டத்தில் அல்லாஹ் எழுதிக்கிறானா இல்லையாட்டு தெரியாது. பாவம் செய்யக்கூடாது எழுதிக்கிறானா செய்வேன் எழுதிக்கிறான்னு தெரியாது. அவனா விரும்பி செய்யறான், செஞ்சுட்டு அல்லாஹ் செஞ்சது அல்லாஹ் எழுதினதான் செய்யறேன்றான். அப்ப விளங்குது இவனுக்கு அறிவில்லாம செஞ்சுட்டு அதை ஆதாரம் பண்றான். அப்ப அல்லாஹ் சொல்ற, நீ பார்த்தாயே நேரத்தோட அதை கொண்டு வாங்க, நீ செய்யறதுக்கு முந்தி பார்த்தாயே அதை கொண்டு வா, அப்பதான் அறிவு என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றேன், இன் தத்தபிஊன இல்லதன்ன, நீங்கள் ஊகங்களை தான் பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் யூகங்களைத்தான் பின்பற்றுகிறீர்கள். வஇன் அன்தும் இல்லா தஹ்ருஸூன், நீங்கள் அனுமானிக்கின்ற கூட்டம், நீங்கள் சும்மா அனுமானிக்கின்ற கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆமிலே 148வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அடுத்தது பாருங்க, இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி, மறுமை நாளை ஈமான் கொள்ளாதவர்கள் லா யுஸம்மூனல் மலாயிகத தஸ்மியத்தல் உன்சா, மலக்குமார்களை பெண் பேர்களை சூட்டி அழைக்கிறாங்க, பொம்பளை பேர்களை சூட்டி அழைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வோட மனைவி மாதிரி அல்லாஹ்வோட மகள் மாதிரி அப்படி அழைக்கிறாங்க. நவுது பில்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றா, அப்படி பேர் சூட்டி அழைக்க வேணாம், பெரிய பாவம் அப்படிலாம் சொல்லல, அறிவுபூர்வமான வாதம். வமாலஹும் மின் இல்மின், அவர்களுக்கு வமாலஹும் பி மின் இல்மின், அப்படி பேர் சூட்டி அழைக்கிறார்களே அதுக்கு அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்றாங்க, அவர்கிட்ட எந்த அறிவும் இல்லாத சம்பந்தமா. அப்படி பேர் சூட்டுவதற்கு சூட்டினாங்கன்னா ப்ரூவ் பண்றதுக்கு எந்த அறிவும் அவரிடத்தில் கிடையாது. இயத்தபிஊன இல்லதன், அவர்கள் யூகங்களை தான் பின்பற்றுகிறார்கள். யூகிச்சு தான் சும்மா பேரை வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் மலக்குமார்கள் இருந்தா அப்ப மனைவி இருக்கு இப்படித்தான் பின்பற்றாங்களே ஒழிய சொல்லி காட்டுறதுக்கு எந்த ஆதாரம் அவரிடத்துல இல்லை. வ இன்னதன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷையா, யூகத்திற்கு அறிவில் எந்த பங்கும் கிடையாது, யூகத்திற்கு அறிவில் எந்த பங்கும் கிடையாது. இது சூரா நஜ்மிலே 27 28வது வசனம். இப்ப அல்லாஹ் தஆலா அறிவும் யூகம் இதுல நாங்க மிகவும் கவனமாக்க விஷயம் தான். பேப்பர்ல டெய்லி வாசிக்கிற, செய்தியில நிறைய பாக்குறோம், நிறைய தகவல் கேட்கணும், எல்லாமே அறிவு வச்சுக்கிறோம். மத்தவன்ட்ட உலகத்துல தெரியுமா புதுசா கண்டுபிடிச்சிக்கிறாங்க, புதுசா எழுதிக்கிறாங்க, புதுசா